பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான கர்த்தருடைய நாளிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை நாங்கள் சொல்லுகிறோம். இப்பொழுதும் கூட நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் கடந்து வரும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கடந்த 10 மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த 11ஆம் மாதத்திலும் நாம் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அந்த ஆண்டவரை இப்பொழுது நாம் யாவரும் சேர்ந்து நாம் துதித்து, நாம் ஸ்தோத்தரித்து, நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இருக்கிற இடங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே நம்மை ஆட்கொள்ளும்படியாக, இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை தம்முடைய அபிஷேகத்தினாலே, வல்லமையினாலே நிரப்பும்படியாக நாம் யாவரும் தேவனுடைய பிரசன்னத்திற்காக அவரை நோக்கி பார்ப்போமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்கும் வண்ணமாக இந்த பாடலை எங்களோடு கூட இணைந்து நீங்கள் பாடுங்கள். ஆவியானவர் நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களை அவர் நிரப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த அருமையான ஆராதனை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 10 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களை ஆண்டவரே நீர் கருத்தோடு கூட எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தினீர் அப்பா. எங்களை ஜீவனோடு நீர் வைத்திருக்கிறீர். எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தீர். நாங்கள் கூப்பிட்ட நேரங்களிலெல்லாம் எங்களுக்கு செவி கொடுத்தீர். நீர் நல்லவர் அப்பா. இந்த காலை வேளையிலுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீர். இந்த ஆராதனையில் இணைந்து எங்கெங்கெல்லாம் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவீராக. இந்த பிரசன்னத்தினால் அவர்கள் இருக்கிற இடங்களை நிரப்புவீராக. தொடர்ந்து நீர் ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே நீர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை கருத்தோடு கூட நம்மை காத்தார், நம்மை வழி நடத்தினார். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும் வண்ணமாக ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். இந்த பாடலை நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். நாம் இருக்கிற இடங்களிலே எங்களோடு கூட இணைந்து கரங்களை தட்டி பாடி தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதி
சொல்லி பாடுவோம். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பர உந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பர உந்தன் வாக்காலே. எம்பலையெல்லாம் ஈந்தீரே, எம்பலையெல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் ஆமே. நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்த தேவனை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிப்போம். கண்ணின் மணி போல் காத்திரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே, அடியாரை கண் பார்த்தீரே. மன்னா எமக்கும் நீர்தானே, மன்னா எமக்கும் நீர்தானே. எந்நாளும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் தீயோ நம்புகள் ஒன்றும் நம்மை தாக்காமல் நம்மை பாதுகாத்த தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். தீயோ நம்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தீயோ நம்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவே நீருந்தன் சிறகாலே, தினமும் மூடி காத்தீரே. தேவே நீருந்தன் சிறகாலே, தினமும் மூடி காத்தீரே. தீரணுகாதும் மறைவினிலே, தீரணுகாதும் மறைவினிலே தேடியும் அதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் துதிப்போம். துதித்திடுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அகில படைப்புகளும் துதிக்க, அடிமை துதியாதிருப்பேனோ. அகில படைப்புகளும் துதிக்க, அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நித்தியமாய், அல்லும் பகலும் நித்தியமாய் அன்பே உம்மையே துதித்திடுவேன்.
எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நம்மை வழி நடத்தினார். ஆண்டவரே நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? என்னை உமக்காக எடுத்தீர், என்னையும் உமக்காக எடுத்தீர், என்னையும் உமக்காக கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஹalleluya. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட இந்த வேளையிலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை காத்தீரே, எங்களை கருத்தாக. வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை கண்ணின் மணி போல நம்மை பாதுகாக்கிற தேவன் என்று சொல்லி. ஹalleluya, ஹalleluya. கண்ணின் மணி எப்படி ஒரு கண்ணானது பாதுகாக்கிறதோ அதை போல கர்த்தர் நம்மை பாதுகாத்தாரே, எந்த குறைவும் இல்லாமல். ஹalleluya. நாம் பாடினோம், எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவையும் தொலைத்தீரே, எங்களுக்கு விரோதமாக வந்த எல்லா விதமான அல்லல்களை நீர் அறுத்து போட்டீரே அப்பா. ஆண்டவரே, பலவிதமான சூழ்நிலைகளில் அலைந்து கொண்டிருந்த எங்களை மீட்டெடுத்தீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அகில சிருஷ்டிகளும் உம்மை துதிக்கும் பொழுது அடிமைகளாகிய நாங்கள் உம்மை துதிக்காமல் இருக்க முடியுமா அப்பா? உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த 10 மாதங்கள் நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளை ஆண்டவரே நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் அப்பா, நீர் எங்கள் மேல் எவ்வளவு கரிசனை உள்ள தேவனாய் இருந்தீரப்பா, எவ்வளவு அக்கறை உள்ள தேவனாய் இருந்தீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்த்த பொழுதெல்லாம், உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்ட நேரங்களில் எல்லாம் நீர் எங்களுக்கு உதவி செய்தீரப்பா, எங்களுக்கு துணையாக நீர் கடந்து வந்தீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பயங்கரமான ஆண்டவரே அப்பா, பொல்லாத வாதைகள் ஆண்டவரே, தீயோன் அம்புகளை போல எங்களை தாக்க வந்த நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாத்தீரே. நீர் எங்களுக்கு கேடகமாக இருந்தீரே, நீர் எங்களுக்கு கேடகமாக இருந்து அப்பா, எங்களுக்கு விரோதமாய் வந்த எல்லாவற்றிலும் இருந்து எங்களை பாதுகாத்தீரே ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு சகாயராய் இருந்தீரப்பா, எங்களை வழி நடத்தினீர் ஆண்டவரே. 10 மாதங்கள் உடைய வாக்கு தத்தத்தின்படியே எங்களை நீர் வழி நடத்தினீர் ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. பலவீன நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு பலன் கொடுத்தீரப்பா ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான உதவியான நேரங்களில் எல்லாம் அப்பா எங்களுக்கு நீர் நல்ல ஒரு எபினேசராக எங்களுக்கு உதவி செய்தீரப்பா, ஒரு இம்மானுவேலாக நீர் எங்களோடு கூட இருந்தீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து உம்மை துதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீர் நன்மைகளை செய்து, எல்லாருக்கும் நீர் போதுமானவராக இருந்து, இந்த மட்டும் நீர் அவர்களை வழி நடத்தி வந்திருக்கிறீரப்பா. இப்பொழுதும் என்னென்ன தேவைகளோடு கூட அப்பா, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவரே அப்பா இந்த ஜெபத்தின் மூலமாக உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அப்பா, ஆண்டவரே ஒவ்வொருடைய குறைகளையும் ஆண்டவரே அப்பா நீர் நிறைவாக்குவீராக. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வசனத்தின்படி அப்பா அப்பா எல்லா குறைவுகளையும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நிறைவாக்கி கொடுப்பீராக ராஜா. நீரே இப்பொழுது அவர்கள் மத்தியில் இறங்கும் ஆண்டவரே. கானாவூர் கல்யாண வீட்டிலே குறைவுகளை நிறைவாக்கின தேவன் நீர் இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர், நீர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் விளங்க செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உடைய அன்பு கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த நாளின் வார்த்தைகள் மூலமாக உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக ஆண்டவரே. அவருடைய தேவைகளுக்கான வார்த்தைகளை நீர் கொடுப்பீராக ராஜா. அவருடைய எதிர்பார்ப்புகள் ஆண்டவரே உடைய வார்த்தைகளின் மூலமாக நிறைவேறட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே.
தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துவீராக. உடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் இன்னும் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு பலன் கொடும் ஆண்டவரே. எங்களை உடைய பாதத்திலே தாழ்த்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் மற்ற காரியங்களுக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆமேன். பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 11. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல் உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்கிறீர்கள்? இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தர் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுக்கிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவைகளை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார். அக்னியும் கந்தகமும் கடுங்கொடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தில் பங்கு. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனையே நோக்கி இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை கடந்த 10 மாதங்கள் அற்புதமாய் நடத்தி இந்த 11வது மாதத்தின் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆராதனைக்கு போக முடியாதவர்களாய் இருப்பவர்களாய் இருந்தால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆராதனையும் அத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளையும் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. ஆனால் அதே வேளையிலே உங்களுக்கு போகக்கூடிய நல்ல சரீர சுகம் பலன் சூழ்நிலைகள் இருக்குமானால் கண்டிப்பாக நீங்கள் ஆராதனைக்கு செல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சி ஒருவேளை முடியாதவர்கள், படுக்கையில் இருக்கிறவர்கள் இதை நீங்கள் பார்த்து கர்த்தரை நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்முடைய பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். முடியாதவர்கள் கூட கர்த்தரை வசனங்களிலே இந்த சோசியல் மீடியா மூலமாக கேட்பதற்கு, அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்துவாராக. உங்களுக்கு நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் மற்றும் செழிப்பு எல்லாவற்றையும் தந்து கர்த்தருடைய வசனத்தினால் உங்களை திருப்தியாக்கி வழி நடத்துவாராக. கர்த்தருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரோமாபுரியில் உள்ள பட்டணத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். ரோமாபுரி ஒரு பல கலாச்சாரங்கள், பலவிதமான ஜனங்கள் நிறைந்த பண்டைய கால ஒரு நல்ல பட்டணம். இந்த பட்டணத்திலே அந்த ரோம பேரரசர்களுடைய வழிபாடுகள் அதிகமாய் காணப்பட்டது. அந்த மக்கள் அதிகமாய் ரோம பேரரசர்களை, மன்னர்களை வணங்கினார்கள். அது மாத்திரமல்ல, பல தெய்வ வணக்கங்கள் அந்த பட்டணங்களிலே காணப்பட்டது, அந்த பட்டணத்திலே காணப்பட்டது. ரோமானிய புராதன கதைகள் அந்த நாட்களிலே அதிகமாக சொல்லப்பட்டு வந்தது. இப்படிப்பட்ட
பல கலாச்சாரமும் பலவிதமான மக்கள் காணப்பட்ட அந்த பட்டணத்திலே பவுல் பிரசங்கித்த பொழுது அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு சபையாக மாறினார்கள். அப்படி மாற்றப்பட்ட சபை மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பலவிதமான ஆராதனைகள் அந்த பட்டணத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது, பலவிதமான தெய்வ வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது எது புத்தியுள்ள ஆராதனை என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய சிந்தைகளை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் காணப்பட வேண்டும் என்பதை இந்த பகுதியிலே அவர் அதிகமாய் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த காலங்களும் அப்படிப்பட்ட காலங்களாய் இருக்கிறதை நாம் அறிவோம். பலதரப்பட்ட மக்கள், பலவிதமான கலாச்சாரங்கள், பலவிதமான பழக்க வழக்கங்கள், பலவிதமான வழிபாடுகள் நிறைந்த பட்டணமாய் தேசமாய் நம்முடைய தேசம் காணப்படுகிறதை நாம் அறிகிறோம். இதிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை கண்டு அவரை நாம் ஆராதித்து தொழுது வருகிறோம். அன்றைய காலகட்டத்தின் சூழ்நிலைகள் தான் இன்றைக்கும் ஜனங்கள் மத்தியிலே காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த வசனங்களிலே நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இந்த பிரபஞ்சம் என்பது இந்த பூமியை காண்பிக்கிறது. இந்த பூமி நம்மை பல்வேறு விதங்களிலே நம்மை இழுத்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைய காலகட்டங்களில் அதிகமாய் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே எல்லா மனிதர்களும் கிறிஸ்தவர்களும் உடன்பட்டு செல்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தோடு கூட ஒத்து வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தினுடைய அசுத்தங்களுக்கும் கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். பலவிதமான தவறான பழக்கங்களுக்கு செல்கிறதை பார்க்கிறோம். எனவே நாம் இந்த உலகத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்தவர்கள் அல்ல, நாம் பரலோகத்தை சார்ந்தவர்கள். ஹல்லேலூயா. எனவே நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை நாம் தெரியாதபடிக்கு நாம் அதற்கு பதிலாக நாம் எதை தரிக்க வேண்டும் என்பதை தான் நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளின் மூலமாய் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுக்கும் பொழுது, இந்த உலகத்திலே இந்த நாட்களிலே அநேக மக்கள் தங்களுக்கு இஷ்டமான நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாவம் பெருகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். எல்லா காலங்களுக்கும் எல்லா விதமான வயதினர்களும் இன்றைக்கு பாவமான காரியங்களிலே சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அப்படி என்றால் நாம் எதை தரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதே ரோமருக்கு எழுதிய நிருபம் 13ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காமவிகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். பாருங்கள், இந்த 2 வசனங்களிலே 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். இந்த 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் இருங்கள் என்று சொல்லிவிட்டு 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதம், ஒளி எது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட வேண்டும். அந்தகாரம் என்பது இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாவ இருள், பிசாசின் கிரியைகள், பாவ கிரியைகள். இதை நாம் தள்ளிவிட்டு இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும்.
ஒளியை நமக்கு கொடுக்கிறவர் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆயுதமாக அந்த ஒளியை நாம் ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு 14ஆம் வசனத்தில் விதமாய் கூறுகிறார், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து. தேவன் நமக்கு கொடுத்த இந்த விலையேறப்பெற்ற சரீரத்தை துரிச்சைகள் செய்யக்கூடிய ஒரு இடமாக நாம் மாற்றாமல் அந்த துரிச்சைகள் என்ன? 13ஆம் வசனத்திலே களியாட்டு, வெறித்தனம், வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை, இவைகளெல்லாம் இந்த துர் இச்சையான காரியங்கள் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். இது நம்மிலே தங்கி தாபரிக்கிற இடமாக நம்முடைய சரீரத்தை நாம் மாற்றிக்கொள்ளாமல் அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. கொஞ்சம் இடம் கொடுத்து விட்டால் பாவமானது மனிதனுடைய இருதயத்துக்குள் புகுந்து முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இது தங்குகிற இடமாக நம்முடைய இடத்தை கொடாமல் நாம் இவைகளை தள்ளிவிட வேண்டும். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. இந்த பாவம் நம்மை எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்கிறது, நெருங்கி கொண்டே இருக்கிறது. இதை நாம் நம்முடைய சரீரம் அதற்கு இடமாக மாறிவிடாதபடிக்கு அதை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, எனவே இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த வசனம் சொல்லுகிறது, ரோமர் 13:14, துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஒன்றை தரிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார், ஆனால் இன்னொன்றை தரித்துக் கொள்ளும்படி சொல்லுகிறார். எதை தரித்துக் கொள்ளாதே? இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை நாம் தரிக்காமல் இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய தெய்வீக குணங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அவரிடத்திலே காணப்பட்ட எல்லா விதமான ஆவிக்குரிய நற்பண்புகளை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த பவுல் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான அருமையானவர்களே, இந்த சரீரத்தை பல்வேறு விதங்களிலே சத்துரு தனக்கு இடமாக மாற்றிக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். யூதாஸ்காரியோ தேவனோடு கூட இருந்தவன் தான். ஆனால் திடீரென்று பொருளாசையிலே அவன் சிக்கப்பட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்த உடனே சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று பார்க்கிறோம். அப்போ அவ்விதமாய் புகுந்த பொழுது தன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே காட்டி கொடுத்தான். ஆகவே பிசாசு எவருடைய இருதயத்திற்குள்ளும் புகுந்து கொள்ள முடியும். நாம் இடம் கொடுத்தால் அவன் புகுந்து விடுவான். ஆகவே நாம் நம்முடைய சரீரத்தை தூய்மையாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தையிலே இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் நினைத்துக்கொண்டே அவரையே நாம் தரித்திருப்போமானால் இவைகளுக்கு நாம் இடம் கொடுக்க அவசியம் வராது. இதை குறித்து பரிசுத்த வேதத்திலே நாம் இன்னும் பார்ப்போமானால் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் பொழுது 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் இந்த வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, இப்படி கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் பாடுபட்ட அந்த சிந்தை, அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும். ஒருவேளை கிறிஸ்தவர்களாய் நாம் மாறிவிட்டால் நமக்கு பாடுகள் இல்லை, நமக்கு உபத்திரங்கள் இல்லை என்றெல்லாம் இன்றைய காலகட்டங்களிலே பல செய்திகள் வருகிறதை நாம் கேட்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை குறித்து என்ன சொன்னார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்றுதான் சொன்னார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்போ பாடுகள் சோதனைகளை அவர் சகித்து கடந்து போனார். எனவே நாம் கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை பாடுபட்ட சிந்தை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. முதலாவது சொன்னேன், கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை தரித்துக் கொள்வது என்பது என்ன? அவருடைய பாடுகளின் சிந்தை. ஹல்லேலூயா. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பல பாடுகளினூடாய் பல துன்பங்களினூடாய் நாங்கள் கடந்து போகலாம். சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய இயேசு துன்பப்படுகிறவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவனாயிருக்கிறார். துன்பத்திலிருந்து தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை கொஞ்ச காலம் இருக்கும் இந்த துன்பம் உங்களுக்கு மாறி ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு மகிமையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எனவே நாம் கிறிஸ்துவின் பாடுபட்ட சிந்தையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே இன்னொன்றை தரிக்கும்படி சொல்லுகிறார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது அவர் எதை சொல்லுகிறார்? மெய்யான நீதி, பரிசுத்தத்திலே தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், புதிய மனுஷன். அப்படி என்றால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில 2 இருக்கிறது. ஒன்று பழைய மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு தெரியும். பழைய மனிதன், புதிய மனுஷன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு மனிதன் வருவதற்கு முன்பதாக அவனிடத்திலே பழைய காரியங்கள் உண்டு, பழைய மனுஷன், பழைய சுபாவங்கள். அதைத்தான் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்தபடி முந்திய நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். பாருங்கள், நம்மை கெட வைக்கிற இந்த பழைய மனுஷனுடைய மோசம் போக்குகிற பழைய மனிதன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இதை நாம் களைந்து போட்டு, இந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் இருக்கிற புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். முதலாவது நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஒளியின் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது நாம் கிறிஸ்துவின் பாடுபட்ட சிந்தையை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. நான்காவதாக பார்க்கும் பொழுது தேவனுடைய சாயலாய் இருக்கிற புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தரித்துக் கொள்வோமானால் நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் காணப்படுவோம். இந்த உலகத்தோடு கூட நாம் ஒத்து போக மாட்டோம். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவது இந்த உலகத்திற்காக அல்ல. அதை குறித்து ரோமரில் எழுதும் பொழுது இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவோமானால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் என்ன? இந்த இம்மையிலே சில நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது. கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நமக்கு சில பாடுகள் இருந்தாலும் இந்த இம்மையிலே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கை பாடுகள் தான், துன்பங்கள் தான் என்று சொல்லவில்லை. சில நன்மைகள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, மேன்மைகள் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. பாடுகளும் அதிலே ஒன்றுதான். பாடுகள் தான் வாழ்க்கை என்று சொல்ல முடியாது. ஆனால் நாம் இந்த இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை நாம் தேடக்கூடாது. தேவனுடைய சாயலாயிருக்கிற அந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்காக, பரலோகத்தின் தேவனை நாம் தரிசிப்பதற்கு, பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக் கொடுக்கிறார். கடைசியாக நாம் எதை தரித்துக் கொள்ள வேண்டும்? கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாய் கடைசியாய் நாம் தரித்துக் கொள்ள வேண்டிய ஒன்று
பூரண சற்குணத்தின் கட்டு. அப்படி என்றால் என்ன? அன்பு. அதுதான் இந்த பூரணம். ஆண்டவருடைய அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது எது? அந்த அன்பு. தேவனை வெளிப்படுத்தினது எது? அன்பு. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மேல் அன்பு கூர்ந்தார். அதுதான் அன்பு. அந்த அன்பை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த கடைசி நாட்களிலே, கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும். யாரையும் நாம் வெறுக்கக்கூடாது, யாரையும் பகைக்க கூடாது, யாரையும் வார்த்தையினாலோ சிந்தையினாலோ காயப்படுத்தக்கூடாது. நாம் அன்பை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நம்மிலே அன்பு வெளிப்பட வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து அன்புள்ளவராய் வாழ்ந்தாரோ அதே போல நாம் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அன்பை தரித்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் அன்புதான் வழியே வர வேண்டும். நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய கிரியையிலே அன்பின் கிரியைகளை நாம் காண்பிக்க வேண்டும். அப்படிதான் நாம் அநேகரை நாம் ஆதாயப்படுத்த முடியும். எனவே இன்றைக்கு பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். தேவ சாயலாய் இருக்கிற புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். கடைசியாக பூர்ண சற்குணத்தின் அன்பாகிய அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். கடைசியாக இன்னொரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். எபேசியர்கள் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? சாத்தானின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே சாத்தான் பலவிதமான தந்திரங்களினால் நம்மை அழிக்க நினைக்கிறான். திருச்சபையை, நம்முடைய விசுவாசத்தை, தேவன் மேல் கொண்டிருக்கிற அன்பை, வைராக்கியத்தை அழிப்பதற்கு பலவிதமான தந்திரங்களை பிரயோகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். திருச்சபைக்குள்ளாய் பலர் அந்த பிசாசின் தந்திரங்களுக்கு சிக்கப்பட்டு, துருபதேசங்களுக்கு சிக்கப்பட்டு, பாவமான காரியங்களுக்கு சிக்கப்பட்டு அதில் விழுந்து விடுகிறதை பார்க்கிறோம். இதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், தேவனிடத்திலே நாம் தரித்துக் கொள்கிற ஆயுதம் என்ன தெரியுங்களா? அந்த மாம்சத்தின் ஆயுதங்கள் அல்ல, அது முழங்காலில் இருக்கிற ஜெப ஆயுதம். இதை நாம் தரித்து கொண்டு சாத்தானை எதிர்த்து நிற்க நாம் பலன் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாளிலே இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு நாம் தரித்து கொள்ள வேண்டிய இயேசு கிறிஸ்துவை, கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்தவர்களாக, அது மாத்திரமல்ல கிறிஸ்துவினுடைய அன்பை தரித்தவர்களாக, தேவனுடைய சாயலாய் இருக்கிற புதிய மனுஷனை தரித்தவர்களாக, எல்லாவற்றுக்கும் மேலாய் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நாம் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு தேவனுடைய சாயலாய் இருக்கிற அந்த ரூபத்திலேயே நாம் எப்பொழுதும் இருப்போம். இப்படி நாம் வாழும் பொழுது ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா! அந்த மேன்மையான பாக்கியத்தை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. கர்த்தர் நம்மை இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செபிப்போமா? ஹல்லேலூயா! மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, துரிச்சைகளுக்கு இடமாக இந்த சரீரத்தை நாங்கள் பேணாமல் இருந்து, ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரித்து கொண்டு இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பாடுபட்ட சிந்தையை நாங்கள் ஆயுதமாய் தரித்து, தேவனுடைய சாயலாய் இருக்கிற புதிய மனுஷனை நாங்கள் ஆண்டவரே தரித்து, ஆண்டவரே பூரண சற்குணத்தின் அன்பாகிய ஆண்டவரே அந்த அன்பை நாங்கள் தரித்து, சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்து, ஹல்லேலூயா, நாங்கள் உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகளாய் வாழ நாங்கள் எல்லாருக்கும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஹல்லேலூயா ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று நீர் கற்றுக் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பாடுபட்ட சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, பழைய மனுஷனை ஆண்டவரே களைந்து போட்டு தேவனுடைய சாயலாய், நீதியாய், பரிசுத்தமாய் இருக்கிற தேவனுடைய சாயலாய் இருக்கிற புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று கற்றுக் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாய் சாத்தானின் சகல விதமான தந்திரங்களை மேற்கொள்ளத்தக்கதாய்
சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உங்களுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்தவர்களாய், ஹல்லேலூயா, நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தரை நாங்கள் முழுமையாய் தரித்தவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம், ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சரீரங்களை பாவம் ஆட்கொண்டிருக்கும், ஆனால் இன்றைக்கு அவையிலிருந்து விடுதலை பெற கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் ஆண்டவரே. உம்மை தரித்தவர்களாய் வாழ கிருபை செய்யும் ஆண்டவரே. பாவமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட எங்களுக்கு கிருபை தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அவர் மேல் உம்முடைய கரம் இருக்கட்டும். பலவீனங்களிலே, பாவங்களிலே, பலவிதமான சூழ்நிலையில் விழுந்து விடுவார்களானால் அவர்களை நீர் தூக்கி எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சரீரம், ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமுள்ளதா இருக்கட்டும் ஆண்டவரே. வருகைக்கு ஆயத்தப்படட்டும். அதில் கேட்ட ஒருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எல்லா திருச்சபைகள் மேலும், திருச்சபை மக்கள் மேலும், விசேஷமாய் கர்த்தருடைய ஊழியர்கள் மேலும் ஆண்டவருடைய கிருபை இருப்பதாக ராஜா. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இன்னும் ஊழியங்கள் வளரட்டும், பெருகட்டும். ஆத்துமாக்கள் ஆண்டவரே பெருகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய அளவற்ற கிருபைகளை தாங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தில் இன்னும் நல்ல ஆண்டவரே கிருபையும் சமாதானமும் எல்லாருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவர். நாட்டை ஆளுகிறவர்களுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை கொடுப்பீராக. தேசம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கிருபை இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலமும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.